ஏங்க ஐவேளை தொழுகிறோம்னு கேளுங்க அவன்கிட்ட. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், எல்லா அஜத்தும் சொல்லிடுவாங்க. குர்ஆன்ல இருக்குல்ல, தொழுகை கடமைன்னு அல்லாஹ் சொல்றான். ஏங்க நோன்பு வைக்கணும் கேளுங்க, குத்திபா அலைக்கும் ஸியாம், நோன்பு கடமைன்னு குர்ஆன்ல சொல்றான்ல அப்படின்னு குர்ஆனை காட்டிடும். ஏங்க மௌலிது ஓதுறியே, குர்ஆனை காட்ட முடியல, முன்னோர்கள் வரும். எவ்வளவு பைத்தியக்காரன் விளங்குதா? தொழுகையை கேட்கும் பொழுது குர்ஆனை காட்டியவன், நோன்பை பேசும் பொழுது குர்ஆனை காட்டியவன், மௌலிதை கேட்கும் பொழுது முன்னோர்கள். ஏடா தர்காவுக்கு போற முன்னோர்கள், மூதாதையர்கள். இதை இப்ராஹிம் நபி காலத்துல சொல்லியிருக்கான், லட்சக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னால். இப்ராஹிம் நபி அத்தாவே ஏத்த சொன்னாரு. இப்ராஹிம் நபி சுத்தி இருக்க கூட சமூகமே அப்படிதான் சொல்லுச்சு. வஜத்னா அலைஹி ஆபானா, எங்கள் முன்னோர்கள் இப்படிதான் நாங்க பார்த்திருக்கோம். முன்னோர்களை இப்படி சொன்ன உடனே நம்மளுக்கு என்ன தோணும்? இதெல்லாம் செய்யாதீங்க, மௌலிது பார்த்தாலும் வேண்டாம், உருஸ்லாம் வேண்டாம், தர்கா வேண்டாம், தாயத்து வேண்டாம் சொல்லும் பொழுது என்ன இது கூடாதுங்கிற, இது எத்தனை வருஷமா வருது தெரியுமா? எங்க அத்தாவுடைய அத்தா வாப்படைய காலத்துல இருந்து வருது. சொன்ன உடனே நம்ம என்ன செய்வோம்? கொஞ்சம் பின்வாங்குவோம். அப்படி அந்த காலத்துல இருந்து வருதா, அப்பன் சரின்னு மெதுவா பின்வாங்குவோம். இப்ராஹிம் இப்படி சொன்ன உடனே இப்ராஹிம் என்ன சொல்லாரு தெரியுமா? லகது குன்தும் அன்தும் ஆபாவுக்கும் ஃபீ ஸலாலின் முபீன், நான் உங்களை முட்டா பையன் நினைச்சேன், மொப்பமாறு முட்டா பையன் அப்படிங்கிற மாதிரி பேசுறேன். நான் நீங்கள் தான் வழிகட்ட என்று நான் நினைத்தேன். உங்க மூதாரு வழிகட்டவர்கள். மூதாரு செஞ்சா ரைட் ஆயிருமா? முன்னோர் செஞ்சா முட்டாள்தனம் இருக்காதா? முன்னோர் செல்ல கூப்பிட்டு இருக்க மாட்டானா? முன்னோர்ல ரசூலுல்லாஹ் இருந்த இடத்துல தானே அபூஜஹல் இருந்தான். மூசா நபி இருந்த அல்லாஹ் தூதர் இடத்துல தானே ஃபிரௌன் இருந்தான். எல்லா நல்ல முன்னோர்களும் உண்டு, பட அயோக்கிய முன்னோர்களும் உண்டு, முட்டாள் முன்னோர்களும் உண்டு. முன்னோர்களை பின்பற்றுவது இஸ்லாம் அல்ல.